இது வந்து ஆம்பாடி. ஓகே. மலேசியன் ஆம்பாடி. ஓகே. இது வந்து தேங்காய்க்கும் ஆகும், இளநிக்கும் ஆகும். இதோட பெரிய மெயின் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோட தன்மை வந்து காய் பெருங்கூடாக இருக்கும். காய் பெருங்கூடாக இருக்கும். ஓகே. இது வந்து 50 காய் குறையெல்லாம் பிடிக்குது. எல்லா இளநியுமே 50 குறையெல்லாம் பிடிக்குது. இது வந்து தேங்காய் சில்லு வந்து பருப்பு வந்து வெயிட் கூட இருக்கும். ஓகே. இப்போ மற்ற தேங்காய் காட்டில் இது வெயிட் கூடுதலாக இருக்கும். எண்ணெயுமே அதிகபட்சமாக வரும். இது அதில் 100 மில்லி எடுத்தால் 125 மில்லி எடுக்கலாம். அந்த மாதிரி எண்ணெய் கூடுதலாக வரும். அதே மாதிரி காயும் வந்து இளநிக்கும் வெட்டலாம், தேங்காய்க்கும் வெட்டலாம். இது என்னன்னா பழைய ரகம் மாதிரி. இது பழைய காலத்து ரகம்ன்றதுனால ஒரு 3.5 வருஷம் கழிச்சு தான் இதை தொட முடியும், வருமானம் வரும். ஓகே. இப்போ காய்க்க ஆரம்பிக்கிறதேவும் இது வச்சு 3 வருஷம் கழிச்சு தான் பாலை போடுற மாதிரி அதுக்கடுத்து 3.5 வருஷம் கழிச்சு தான் அது காய் தொட முடியும். அதனால் இது வந்து 50 வருஷம் 60 வருஷத்துக்கு இது காய்க்கும் இந்த மரம். இது பேர் ஆம்பாடி. ஓகேண்ணா. மரம் நல்ல மரம். காய் வந்து பெருமட்டாக இருக்குது. சில்லு வந்து வெயிட் கூட இருக்கும். தேங்காய் சில்லு வந்து வெயிட் கூடுதலாக இருக்கும். அது நல்லாயிருக்கும். நாற்றே பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட். நாற்றே வெயிட்டாக இருக்குது. விலை கூட. இது மற்ற அந்த S1 S2 S3 இருக்குல்ல, அதை காட்டி இது விலை கூடுதல். நாற்றோட விலையை கூடுதல். ஆனால் இது நோய் தாக்கமும் இதில் இது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குது. இதோட நோய் தாக்கம் எதிர்ப்பு சக்தி, அதாவது நம்ம ஊர் நாட்டு மரம் மாதிரி அட் சேம் டைம் வந்து நல்ல தரமாக இருக்குது. தரமாக இருக்குது. அதை காட்டி இது வந்து வெரைட்டி வீரியம் கூடுதலாக இருக்குது. அதை காட்டி இது நாட்டு மரத்தை காட்டி இது வீரியம் கூடுதலாக இருக்குது. சில்லும் பருப்பு எல்லா வீட்லேயும் எல்லா விஷயத்துலையுமே இது வீரியம் கூடுதலான விஷயம். மரம் பார்த்தா நாட்டு மரம் சொல்கிறீங்க, ஆனால் மரம் பார்த்தா ஒரு ஹைப்ரிட் மரம் மாதிரி இருக்குது. இல்லை, இப்போ 5 வருஷம் கழிச்சு காய்க்கிற மரம் இது இல்லை.